PQR என்ற செங்கோண முக்கோணத்தில் QR = 16 சென்டிமீட்டர், PR 20 சென்டிமீட்டர் மற்றும் ஆங்கிள் Q 90 டிகிரி. QR மற்றும் PQவை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வளைபரப்புகளை ஒப்பிடுக. ஃபஸ்ட்டு PQR அப்படின்னு ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க. PQR இதில் வந்து Q 90 டிகிரி, அதாவது Q வந்து செங்கோணம், QR 16 சென்டிமீட்டர், PR 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. QR மற்றும் PQவை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வளைபரப்புகளை ஒப்பிடுக. ஃபஸ்ட்டு QR மைய அச்சா வச்சு கூம்போட வளைபரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து PQவை மைய அச்சா வச்சு கூம்போட வளைபரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து QRஐ மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது கிடைக்கும் கூம்பினுடைய வளைபரப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். QRஐ மைய அச்சா வச்சு சுழற்றும் போது அப்படின்னா QRஐ நிலையாக வச்சுக்கணும், அதை வந்து மாற்றக்கூடாது. இதை அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு இந்த முக்கோணத்தை வந்து இப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஒரு கூம்பு வடிவம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா QR அப்படியே தான் இருக்கும், அதோட நிலையிலேருந்து அது மாறாது. இந்த முக்கோணம் இப்படியே சுற்றும் போது நமக்கு அந்த கூம்பு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கூம்பினுடைய வளைபரப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். கூம்போட வளைபரப்பு ஃபார்முலா நமக்கு தெரியும், πr/l. ஆர்னா ஆரம், எல்னா சாயுயரம். இப்போ சாயுயரம் இதில் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. சாயுயரத்துக்கு எல், சாயுயரம் L = 20 சென்டிமீட்டர். ஆரம் வந்து நமக்கு என்னன்னு தெரியலை, ஆரம் கண்டுபிடிக்கணும். இது வந்து கூம்போட உயரம். இப்போ கூம்போட உயரம் H = 16 சென்டிமீட்டர். ஃபார்முலா எல்லாம் படிக்கும்போதே நம்ம படிச்சிருப்போம், L² = H² + R². இதிலேருந்து R² எப்படி எழுதிக்கலாம், நம்ம L² - H² அப்படின்னு எழுதிக்கலாம். H = L². L வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ 20² மைனஸ் உயரம் 16 ஸ்கொயர். 20² 400 மைனஸ் 256 கழிச்சோம் அப்படின்னா 144 கிடைக்கும். இங்கே R² இருக்குது. 144 எதோட ஸ்கொயர் எழுதிக்கலாம், 12 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸ்கொயரும் கேன்சல். R = 12 சென்டிமீட்டர். ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ இந்த கூம்போட வளைபரப்பு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். கூம்பின் வளைபரப்பு πr/l. பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். R 12, L 20. இப்போ 22 அடி கொடுக்க முடியாது, ஸோ அப்படியே பெருக்கிக்கலாம். 22 இன்ட்டு இங்கே பெருக்கும்போது 240/7. இப்போ இதை பெருக்கணுன்னா 5280/7. 5280 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா கிடைக்கும் இவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதே போல் முக்கோணம் அதே தான். PQR, Q 90 டிகிரி, QR 16 சென்டிமீட்டர், PR 20 சென்டிமீட்டர். இப்போ எப்படி இந்த முக்கோணத்தை சுழற்ற போகிறோம் அப்படின்னா PQவை மைய அச்சாக கொண்டுனா PQவை அப்படியே வச்சுக்கணும். முக்கோணம் வந்து இப்போ இப்படி சுற்ற போகுது. இங்கே வந்து இந்த மாதிரி டைரக்ஷனில் சுற்றிச்சுது, இங்கே இப்படி சுற்றிச்சுது. இப்படி சுற்றும் போது நமக்கு கூம்பு இப்படி கிடைக்கும். PQவை தான் மைய அச்சா வச்சு நம்ம சுழற்றுறோம். அப்போ PQ வந்து சேஞ்சே ஆகாது, PQ அப்படியே தான் இருக்கும். இந்த முக்கோணம் தான் இப்படி சுற்றும். ஸோ கூம்பு இப்படி கிடைக்குது.
இங்கே வந்து பிக்யூவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 12 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இந்த கூம்போட வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல் சாயுயரம், இங்கே சாயுயரம் என்ன? அதே 20 சென்டிமீட்டர் தான். இந்த கூம்போட ஆரம் வட்டம் இந்த பக்கம் தான் இருக்குது, அப்போ இதில் தான் ஆரம், இதுதான் ஆரம் இங்கே. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். உயரம் வந்து இது பிக்யூ தான் இங்கே உயரம், உயரமும் ஆரமும் இங்கே மாறுபடும். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஸோ கூம்பின் வலைபரப்பு கண்டுபிடிக்கலாம். கூம்பின் வலைபரப்பு ஃபார்முலா πRL, பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆர் 16 சென்டிமீட்டர், எல் 20 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் கேன்சல் பண்ண முடியாது, இப்போ மேலே உள்ளதை அப்படியே பெருக்கிக்கலாம். 22 16 32 0 சேர்த்துக்கலாம், 320/7. இதை பெருக்கணும் அப்படின்னா 7040 கிடைக்கும். 7040/7. இப்போ 7040 7ஆல் வகுத்துக்க போகிறோம். வகுக்கும்போது பாருங்கள், 1 7, அடுத்து 0வை இறக்குறோம். இப்போ இது வந்து டிவைட் ஆகாது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு 0 சேர்த்துக்கணும். அடுத்து 4 இறக்குறோம். 4 இறக்கியுமே இங்கே வந்து 7ஆல் வகுப்படாதுங்கிறதுனால திரும்பவும் என்ன செய்யணும்? 0 சேர்த்துக்கணும். இப்போ அடுத்த நம்பர் 0. இப்போ 40, 7 35, பேலன்ஸ் 5, புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கலாம். 7 49, அடுத்து 0 சேர்த்தோம்னா 1 7, 4 28, இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1005.714 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே வகுக்கும்போது இந்த 0 போட மறந்துடுவீங்க, கொஞ்சம் கவனமாக போடணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 2 வலைபரப்புகளையும் ஒப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கியூஆரை மைய அச்சா வச்சு சுழற்றும் போது 754.285 கிடச்சிருக்கு. பிக்யூவை மைய அச்சா கொண்டு சுழற்றும் போது 1005.714 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ பிக்யூவை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் கூம்பின் வலைபரப்பு அதிகமாக உள்ளது அப்படின்னு ரிசல்ட்டில் சொல்லிடலாம். தேங்க்யூ.